பிசாசினால் அற்புதங்களை செய்ய முடியுமா? வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் வசனம் 14. நம்முடைய தீர்க்க தரிசன இடைப்பாடுகளில் மிக விசேஷமாக கருதப்படும் வெளிப்படுத்தல் கூறுகிறது, அவைகள் அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவிகள். பிசாசினால் தேவனுடைய அற்புதங்களைப் போல போலியாக செய்ய முடியுமா? மோசே பார்வோனுக்கு முன்பாக வரும் ஒரு சம்பவம். என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த தனது கோலை தரையில் போட அது சர்ப்பமாக மாறிவிடும். பார்வோனும் மாய வித்தைக்காரர்களை கூப்பிடுவான். அவர்களும் கோள்களை வீச அதுவும் சர்ப்பங்களாக மாறிவிடும். அது தேவனுடைய வல்லமையா அல்லது பிசாசின் வல்லமையா? சாத்தானாலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். சிலர் சொல்வார்கள், அந்த பாஸ்டர் அற்புதங்களை செய்கிறார், அவர் சொல்வதை கேட்கிறேன், அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்று. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாமல் இருந்தால் அற்புதங்கள் போலியானவையாக இருக்கும். பிசாசு போலியான அற்புதங்களை செய்வான் என்பதை மறந்து விடாதீர்கள். வெளிப்படுத்துதல் 13:13 மிருகத்தின் முத்திரையை பற்றி சொல்கிற அதே அதிகாரத்தில்தான் மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை நடப்பிப்பான். மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறக்க பண்ணத்தக்கதாக செய்தது. பிசாசிற்கு வல்லமை இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுவதற்கான நம்முடைய தீர்மானங்கள் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தையை சார்ந்தே இருக்க வேண்டும். ஆமென்.